நம்புவே இயேசுவை நம்பிக்கை நீதானையா. சொல்லுங்கப்பா. நம்புவே இயேசுவை நம்பிக்கை நீதானையா. வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நான் இப்பொழுது சுமந்து கொண்டு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். அன்னை மரியாவின் பரிந்துரையில் நான் சமர்ப்பித்திருக்கிற என் விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்வேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்தருள்வார். நீங்கள் உள்ளத்திலே ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். நீங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் முகத்திலே இப்பொழுது இருக்கிற எல்லா சோகங்களையும் வேதனைகளையும் ஆண்டவர் மாற்றி மகிழ்ச்சியில் நடத்துவார். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. நல்லா சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. நல்ல வாய் திறந்து நல்லா இருப்பீங்க. God bless you. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். ஆமென். நீங்க எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து, நம் ஒவ்வொருவரை பார்த்து இந்த நாளிலே சிறப்பாக நம் தேவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நீ உள்ளம் கலங்க வேண்டாம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் கலக்கத்தின் மத்தியிலே வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், நீங்க என்னதான் வெளியே நல்ல ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தா கூட உங்களையே அறியாம உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த உலக வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான கலக்கத்தின் மத்தியிலே தான் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர், என்னுடைய வாழ்க்கையில டெய்லி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறேன், கலங்குகிறேன். எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் பாருங்க, என்னன்னே தெரில, ஏதோ ஒன்று என்னை கலக்கம் அடைய செய்கிறது என்று அந்த தாயார் சொன்னார்கள். நான் அந்த தாயாருடைய கணவரை அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னையா ப்ராப்ளம்? அவர் சொல்கிறாரு, பிரதர், அவளுக்கு எல்லாம் இருக்குது, எங்களுக்கு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, சொத்து இருக்குது, எங்களுடைய பிஸ்னஸ் கூட இப்போ நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னே தெரில, இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நடுங்கி கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்ட பொழுது சொன்னாங்க, அவருடைய பொண்ணும் பையனையும் குறித்து அவர்கள் வளர்ந்து வர 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 அந்த அம்மாவுக்குள்ள என்ன வருதுன்னா, திடீர்னு தன் பையனோ பொண்ணோ ஏதாவது ஒரு விதமான தவறான முடிவுகள் எடுத்து விடுவார்களோ. 3 பயம் இருக்குது அவங்களுக்கு. என்னது? திடீர்னு தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்களோ, 2வது ஏதாவது ஆக்சிடெண்ட் விபத்து நடந்துருமோ, 3வது மகனோ மகளோ
வேற ஏதாவது ஒரு திருமணம், அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் படிக்கிற வயசில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருவாங்களோ, இதையே அந்த அம்மா நினைக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன ஆகும்? மனசு அவரால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம் வருமா? அப்படின்னா இது அந்த அம்மாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இதை மாதிரி அங்கேயும் இங்கேயும் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கலக்கத்தின் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி கலக்கத்தின் மத்தியில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ உள்ளத்தில் நமக்கு கலக்கம் வரும். எப்படி? ஒரு 3 காரியம் வேதத்தை நாம் திறந்து வாசித்தோம்னா, நீங்கள் எடுத்து வாசிங்க. நீங்கள் பைபிள் எடுத்தீங்கன்னா நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:11வது வசனம் படிக்கிறீங்களா? வாசிங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் முதலாவதாகவே இந்த நாளிலே இந்த செய்தியினுடைய ஒரு முன்னுரை பகுதியாக இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க உள்ளம் கலங்க வேண்டாம். ஏன் கலங்குறீங்க அப்படின்னா, அன்று இஸ்ரவேலிய ராஜாவாக முதல் ராஜாவாக இருந்தவனுடைய பெயர் சவுல். அவன் கழுதையை தேடி வந்தவன், ஆனால் அவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவனுக்கு யுத்தத்திலெல்லாம் வெற்றியை கொடுத்தார். ஆனால் பாருங்க, ஒரு காலம் வரும் பொழுது பெலிஸ்தியர்களுடைய படை அவர்களை சூழ்ந்தது. பெலிஸ்தியர்களில் ஒருவனாய் இருந்த கோலியாத் என்ற ஒரு மனிதன் இந்த ஜனங்களுக்கு விரோதமாகவும் சவுலுக்கு விரோதமாகவும் அவன் என்ன செய்கிறான்? சவால் விடுகிறான். இந்த சவாலை அவன் கேட்கிறான். சுற்றி இருந்த ஜனங்கள் அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ராஜாவே, இதோ பெலிஸ்திய வீரன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய உயரம் இவ்வளவு, அவனுடைய மார்பு அவனுடைய அகலம் இவ்வளவு, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இத்தனை கிலோ வெயிட் எல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சவுல் என்ன பண்ணான்? பயந்தான், நடுங்கினான், கலங்கினான். அவனும் அவனோடு இருந்தவர்களும் அச்சமுற்றனர். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இதே நிலைமை தான். சிலருக்கு சின்ன ஒரு வியாதி, எல்லாருக்கும் சில வியாதிகள் வரும், ஆனால் சின்ன வியாதி. ஆனால் பாருங்க, இன்னைக்கு இந்த வியாதியை குறித்து அநேகருக்கு பயம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் வந்து அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், பிரதர், ரிப்போர்ட் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல, தலை சுத்துது, அப்படியே நினைக்கும் போது பயமா இருக்குது. ஒன்றும் பயப்படாத. சில பேர் இல்லை, பல பேர் மருத்துவர்கள் சொல்லுகிற காரியங்களை தலைக்குள்ள வச்சிருக்கிறீங்க, அப்படியே முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான், கடைசி வரை இதான். இப்படி உங்களை யாராவது மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். சில நேரங்களில் பாருங்க, சில ஜெபிக்கிற ஊழியர்கள் கூட உங்களை பயமுறுத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை மந்திரவாதிகள் பயமுறுத்துவாங்கன்னு சொல்றதை விட, இன்னைக்கு பைபிள் தூக்கி இருக்கிற ஜனமே உங்களை யார் பயமுறுத்துறா? ஜெபம் பண்ண உங்க வீட்டுக்கு வாரோம் அப்படின்ட்டு யாராவது வர்றவங்க உங்களை என்ன செய்கிறாங்க? அதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும், அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், உடனே உங்கள் பையனை இடம் விட்டு இடம் மாற்றி வைங்க, வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொந்த வீட்டையே காலி பண்ண வச்சுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்களை இப்படியெல்லாம் யாராவது ஏமாத்துறாங்க, இல்லைன்னா அப்படிப்பட்ட பயத்தை சத்துரு உங்களுக்குள்ள கொண்டு வருகிறான் என்றால் ஒளியின் தூதனை போல அவனும் வருவான். அதனால் நீங்கள் இது கடவுளுடைய செய்தி நம்பிராதீங்க. அல்லேலூயா. கோலியாத்தினுடைய சப்தத்தை கேட்டு சவுலும் தேவ ஜனங்களும் பயந்து நடுங்கி கலங்கி போனார்கள். இரண்டாவது, நான் ஒரு காரியத்தை வேதத்தில் திறக்கும் பொழுது ஆண்டவர் காண்பிக்கிறார். யோபுவின் புஸ்தகம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் தயவு செய்து வாசிங்க. யோபு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க. வாசிங்கம்மா. 14வது வசனம். கனவுகளால் என்னை கலங்க வைக்கின்றீர், காட்சிகளால் என்னை திகிலடைய செய்கிறீர். இன்னொரு பாருங்க, உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ஒரு மனிதர்களுடைய வார்த்தைகள், அது மருத்துவராக இருக்கலாம், பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள யாரா இருக்கலாம், உங்களை பயமுறுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். அது மந்திரவாதியோ ஊழியக்காரனோ யாரோ,
ஏதோ ஒரு விதத்தை சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க, நடுங்கி போய் இருக்கிறீங்க. ஐயோ நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், பயப்படாத. ஆனால் பயமுறுத்துறதுக்கு ஒரு கூட்டம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, யோபு சொல்றாரு, கனவுகளாலும் காட்சிகளாலும் நான் கலங்கி போகிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு கனவுகளுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய கனவு வருது, நிறைய காட்சிகள் எல்லாம் காண்றீங்க. என்ன நிறைய காட்சிகள். சிலர் சொல்றாங்க, பிரதர் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுது, அவங்க வீட்டில் ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு சொல்லுது. நான் சொன்னேன், வாயை பொத்திட்டு சும்மா இரு, உன் வாயை திறந்துடாத, அவள் நல்லா இருக்கு, அவளை கெடுத்துடாத. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு ஜெபம் பண்ணோன்னு ஏதாவது என்ன செய்யுது தெரியுது. முதல்ல உட்காரு, ஆண்டோட உட்காரு, முதல்ல உட்கார்ந்து நிதானமா இரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கனவுகளாலும் காட்சிகளாலும் கூட இன்னைக்கு கலக்கங்கள் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். யோபு சொல்றாரு, ஆண்டவரே என் தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. ஏன்? கண்ணை மூடினா என்ன வந்துடுது? கனவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கனவுக்கு விளக்கம் தெரியாமலே என்ன செய்யறது? ஐயோ சாமி, யாராவது சொல்ல மாட்டீங்களா? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்க. என்ன, நீங்கள் சபை உரையாளர் 5ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கனவு எப்போ ரொம்ப அதிகமாக வருதுன்னா வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. 3வது வசனம் படிங்கம்மா. கவலைகள் மிகுந்தால் கனவுகள் பல வரும். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உனக்கு கவலை தலைக்கு மேலே இருக்குது. தலைக்கு உள்ளே, தலைக்கு மேலேயா? தலைக்கு மேலே இருக்கு. இப்போ என்ன வரும்? அதுவும் சும்மா இருக்குமா? கொம்புலாம் முளைக்கும், பாம்பு கழுத்தை சுத்தும், திடீர்னு ஒன்று யாராவது துரத்துற மாதிரியே இருக்கும். இப்படி ஏதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யுது? டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. கனவுகள் காட்சிகள் இவைகளால் நான் நடுங்கி கொண்டிருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது ஒரு கூட்டம். எப்படி கூப்பிட்ட கூட்டம்? நீங்க விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம், விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியை காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைங்க 13ஆம் வசனம் சொல்லுது, மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். ஏன் பயப்பட்டாங்க? ஏன் அவங்க நிலை குலைந்து போனாங்கன்னா, அவங்களுக்கு பின்னால் அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தங்களை விட எகிப்தியர்களை அவர்கள் பெரியவர்களாக பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம எகிப்தியர்கள் கையில் அம்புட்டோம்னா அதோட கதி முடிஞ்சது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மற்றவங்களே நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவங்க நினச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையவே அழிச்சிருவாங்க, ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்க. அவங்க முன்னால் நம்மளால் நிற்க முடியாது. குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட ப்ராப்ளங்கள் நம்மளால் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சு அதை சரி பண்ண முடியாமல் கலங்கி தவிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாதி வந்துட்டு அது அவனுக்கு கலக்கத்தை கொண்டு வருகிறது. நீங்க பாருங்க, வேதத்தில் யாயீர் என்ற ஒரு மனிதனை பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. அவனுடைய 12 வயது மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவன் கலக்கத்தோடு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு யாயீரை போல வந்திருக்கலாம், எசேக்கியாவை போல வந்திருக்கலாம், யோபுவை போல வந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த கலக்கத்தின் மத்தியிலே நீங்கள் நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிற தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். வாசித்து பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், யோசுவா 10:25வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். தயவு செய்து எடுத்து வாசிங்க. யோசுவா 10:25. யோசுவா
அவர்களிடம் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல கை கொடுங்க, நல்ல கை கொடுங்க. கை கொடுங்க. யாரும் தனியா இருக்க கூடாது. யோசுவா சொல்லுங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் கூறுகிறார், அஞ்சாதீர்கள். சத்தமா சொல்லுங்க, அஞ்சாதீர்கள். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுங்கம்மா. கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. நல்ல பக்கத்தில் யாராவது உட்கார்ந்து நல்ல சனியா இருந்தாங்கன்னா கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீர்கள். நல்ல கை கொடுங்க. அந்த பின்னால் உள்ள அந்த அம்மாவுக்கெல்லாம் கை கொடுங்க. கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். சொல்லுங்க, அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் கொண்டிருங்கள். ஏனெனில் ஆண்டவர் சொல்லுங்க, ஏனெனில் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறே செய்வார். எவ்வாறே செய்வார்? உங்களுக்கு முன்னால இருக்கிற யுத்தத்தை யார் நடத்துவார்? ஆண்டவர் நடத்துவாரு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்கு விரோதமா ஒரு வழியா வருகிறவன் எத்தனை வழியா ஓடுவான்? 7 வழியா ஓடுவான். உனக்கு விரோதமா வருகிற சத்துருக்கள் எத்தனை வழியாக ஓடுவாங்க? சொல்லுங்கம்மா, எத்தனை வழியா ஓடுவாங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ உள்ளம் கலங்காத. என்ன செய்ய போறேன்? எப்படி வாழ போறேன்? எப்படி பிள்ளை கரையேற்ற போறேன்? இந்த பிள்ளை எப்படி படிக்க வைக்க போறேன்? எப்படி இவருக்கு வேலை கிடைக்குமா? அநேகர் பாருங்க, இன்னைக்கு பொருளாதார இழப்புகள் அநேக குடும்பங்கள் வருந்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதேன்னு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, இந்த கலக்கத்தின் மத்தியில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆண்டவர் கூறுகிறார். வாசிங்க. எசையா 40:31 முதல் வசனம். ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு, கனிமொழி கூறுங்கள் என்கிறார் நம் கடவுள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, கலங்காதீங்க. நல்ல சொல்லுங்கம்மா. ஏன் கலங்குற? ஏன் பயப்படுற? உனக்குன்னு குறித்ததை யாராலை மாற்ற முடியாது. முடியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் எனக்குன்னு வச்சதை யாரால தடுக்க முடியுமா? ஒருத்தராலை தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்குன்னு வைத்ததை இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. அவர் கையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை யாராலே பறிக்க முடியாது. சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி, பறிக்க முடியாது. எனக்குரிய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது, யாராலே பறிக்க முடியாது. அதனால தான் கலங்கி போய் இருக்கிற உங்களை பார்த்து, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூறுங்கள். எப்படி ஆறுதல் தருவார்? எசையா 66:13 சொல்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். 12லேருந்து வாசிங்க. 12:13 வசனம். கலங்கி போன கலக்கத்தில் இருக்கிற ஒருவனை ஆண்டவர் எப்படி தேற்றுவார்? வாசியுங்கள். வாசிங்கம்மா. 12லேருந்து படிங்க. 66ல 12லேருந்து. ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல நிறை வாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடையை போல வேற்றினத்தாரின் செல்வம் வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல. நல்ல கைகளை தட்டுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நீ எங்கே தோல்வியடைந்து எந்த சூழ்நிலையை கண்டு பயந்து நடுங்குகிறாயோ, எந்த சூழ்நிலைகள் மத்தியில் கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆறு போல நல்வாழ்வு உனக்கு முன்பாக கரை புரண்டு வரும். நீ தாளாட்டப்படுவாய்,
தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேவன் உங்களை தேற்றுவார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எசையா 66:12-13 படி நிறை வாழ்வு நல் வாழ்வு கரை புரண்டு வரும் தேவன் என்னை தேற்றுவார். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்மைத்தனத்தின் பாதைகளை ஆண்டவர் திறப்பார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கண்ணீரின் மத்தியில வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கலக்கத்தின் மத்தியில வந்திருக்கலாம். அந்த கலக்கங்கள் மாறும். Praise the Lord. அந்த பயங்கள் நீங்கும், போராட்டங்கள் நீங்கும். உங்களை வாட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேவன் உங்கள் கண்ணீரை எல்லாம் தோற்பையில சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த தேவன் உங்கள் கண்ணீருக்கெல்லாம் பதில் தருவார். ஆமென். அதனாலதான் பாருங்க, சங்கீதம் திருப்பான் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, வேதாகம் நமக்கு நீங்க எடுத்து வாசிங்கன்னா, யோவான் 14:27 ஆண்டவர் கூறுகிறார். யோவான் 14:27 வாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தை உனக்கு வைக்கிறேன். நான் உங்களுக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானத்தை போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய்யாத, கலங்காத, உள்ளம் மருளாத. ஏன்? இன்னைக்கு உன்னுடைய இருதயத்துல நான் சமாதானத்தை வைக்கிறேன். Praise the Lord. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, தன்னுடைய மகன் ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டாராம். அநேகர் சொல்லிட்டாங்க, உங்க பையன் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, உங்க பையன் பிழைக்க மாட்டான். அந்த பையன் பிழைக்க மாட்டாங்கிற சான்ஸ் இப்போ நிறைய பேருடைய வார்த்தை அதுதான். ஆனால் அந்த அம்மா பார்க்குறவங்களாம் பார்த்தவொடனே, பார்க்குறவங்க இப்படி சொன்ன உடனே சொன்னான், என் மகன் பிழைப்பான். Praise the Lord. அல்லேலூயா. என் மகன் பிழைப்பான். என்னங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் அப்படி ஏறி இறங்கிட்டு அப்படின்னு அவங்க விபத்தை பற்றி விவரிக்கிறாங்க சிலர். அந்த அம்மா அதை காது கொடுத்தே கேட்கலையா. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மாட்ட வந்து ஒருத்தர், அந்த டாக்டர், ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொன்னாராம், உங்கள் பையனை காப்பாற்றிட்டோம், ஆனால் உங்கள் பையனுக்கு என்ன இருக்காதுன்னா, உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடாதீங்க. ஏன்? அவனுடைய முக்கியமான அந்த குழந்தை பேர் கொடுப்பதற்காக உள்ள அந்த பகுதியெல்லாம் சிதைவடைந்து இருக்கிறது, நரம்புகள் எல்லாம் சிதைந்து போனது. இந்த அம்மா சொன்னாங்களாம், என்ன ஆண்டவர் அற்புதம் செய்வார். Praise the Lord. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் அந்த பையனுக்கு நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பையனுக்கு இன்னைக்கு 2 குழந்தை இருக்கு. கை தட்டுங்கப்பா. அந்த அம்மா பார்த்து சொல்லும்போதுலாம், பிரதர் முடியாதுன்னாங்க, நடக்காதுன்னாங்க, பிழைத்தான், அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னாங்க. இன்னைக்கு 2 பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். Praise the Lord. இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை ஆண்டவரிடம் நாம் பார்க்க முடியும். அப்போ உங்கள் கலக்கங்களும் உங்கள் பயங்களும் இன்னைக்கு நீங்க வேண்டும். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன கலக்கத்தோடு இன்னைக்கு வந்தனோ அந்த கலக்கத்தோடு நான் இன்னைக்கு போக மாட்டேன். ஆமென். கலக்கத்தோடு போக போறீங்களா, ஆண்டவரோட போக போறீங்களா? என்ன பண்ண போறோம்னு கேள்வியோட போக போறீங்களா? என்ன பண்ண போறோம்ங்கிற கேள்வி இல்லைங்க, எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு போக போறீங்களா? சொல்லுங்க, நடக்குமா? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புயல் காற்று ஓய்ந்தது உந்தன் வார்த்தையால். புயல் காற்று ஓய்ந்தது உந்தன் வார்த்தையால். யாருடைய வார்த்தையால? பிரைஸ் தி லார்ட். யாருடைய வார்த்தையால? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயல் காற்றும் இன்னைக்கு என்ன செய்ய போகிறது சொல்லுங்க?
எங்க சத்தமா சொல்லுங்க. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் ஆண்டவர் இன்று விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். தேவன் நல்லவர். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. வாயை திறந்து பாடுங்க. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. 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 உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதுரு. உந்தன் வாயை திறந்து பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. மீனின் வாயிலே காசு வந்ததே, மீனின் வாயிலே காசு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நல்ல பாடுங்க. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன். குடும்பத்தை குறித்து, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, நோய்களை குறித்து, விபத்து ஆபத்துக்களை நினைத்து, சாத்தானின் தொல்லைகளை நினைத்து, மற்ற மனிதர்களுடைய தீச்செயல்களை நினைத்து, எனக்குள் ஏற்படுகிற எல்லா பய உணர்வுகளும், எல்லா கலக்கங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னுடைய எதிர்கால பயங்கள், பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து எனக்குள் ஏற்பட்டிருக்கிற எல்லா கலக்கங்கள், அரசியல் மாற்றங்கள், உலகத்தினுடைய விலைவாசி உயர்வுகள், இவைகள் கூட எங்களுக்குள் கலக்கத்தை உண்டாக்குகிறது. ஆண்டவரே, எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா கலக்கங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை நல்ல கவனிக்கணும். கலக்கங்களை ஆண்டவர் நம்மிடமிருந்து அகற்றுகிறார். ஆமென்.
அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இந்த உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாற வேண்டும் என்றால் ஒரு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? தயாரா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். முதலாவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற கலக்கம் தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 14:1 பிற்பகுதி நானே சுவாசிக்கிறேன். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னாரு, நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்க கலக்கங்கள் நீங்க வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவரை நம்புங்கள். யாரை நம்புங்க? சொல்லுங்க, யாரை நம்புங்க? சொல்லுங்க, யாரை நம்புங்க? ஆண்டவரை நம்பணும். பிரைஸ் தி லார்ட். கலக்கம் யாருக்கு வருகிறது? தேவனை நம்பாதவர்களுக்கு கலக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எப்ப தேவனுக்கு ஆண்டவருக்கு பயப்படவில்லை, ஆண்டவரை நம்பவில்லையோ அப்பொழுது உங்கள் இருதயத்தில் என்ன வந்துரும்னா, அது தானா வந்துடும். என்னது? என்ன செய்ய போறோம்? எப்படி வாழ போறோம்? எப்படி கரையேற்ற போறோம்? என்ன ஆகும்? இப்படிங்கிற கலக்கம் எப்போ வருதுன்னா, அவரை நம்பாம போகும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் என் மீது நம்பிக்கை, என் தந்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள். அதனால தான் நீங்க சங்கீதம் 125 அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிற வசனம். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர், தேவனாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் சீயோன் மலை போல என்றும் அசையாமல் இருப்பார்கள். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை வைத்தவங்க? சொல்லுங்க, யார் மேல நம்பிக்கை வைத்தவங்க? பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்க இந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க சொல்லப்படல. உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் மீது, தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்களை பற்றி சொல்லப்படவில்லை. நம்பிக்கை யார் மேல வை? கடவுளாகிய ஆண்டவர் மேல வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலை வேளையில் இந்த வார்த்தை பகுதியை தியானித்து கொண்டிருந்த பொழுது ஒரு அருமையான சகோதரி தங்கச்சி வந்தாங்க. அவங்க பேர் என்னம்மா? கொஞ்சம் முன்னால் வாங்க பார்ப்போம். நீங்கள் தான் அவங்க மனப்பாட்டில் இருந்தீங்களே, சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் சில வாரங்களாக, இப்படி முன்னால் வாங்க, இல்லை மைக்கு கொடுங்க அவங்கள்ட்ட, எங்கே வாங்க, அவங்க வாங்க, அவங்க மேலே வாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய யார் இந்த பக்கம் வாங்க, அப்படி யார் அது? எங்கள் சித்தி மக ரசில்டா இல்லாமல் ஒரு 3 வருஷமாக இல்லாமல் இருந்தாங்க. இப்போ குழந்தை உண்டாயிருக்காங்க. என் மகள் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து நல்லா கண்ணீரோடு ஜெபிச்சனால நல்லா எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. கைகள் தட்டுமா. 3 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. ரொம்ப கண்ணீரோடு அந்த மகள் வந்தாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த சகோதரி தங்கச்சி சொன்னாங்க, ஏம்மா தங்கச்சை காணோம்? இல்லை பிரதர், சொன்னாங்க, எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? தேவன் கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பெரிய மாதிரி சொன்னிச்சு, நான் ஐயா என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்காக நான் ஜெபம் பண்ணப்பா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய காரியம் எப்போ நடக்குது? மருத்துவரை நம்பும் பொழுதல்ல, உலகத்தில் உள்ள யாரோ ஒருவரை நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடப்பதில்லை. எப்போ நடக்குது? ஆண்டவரை நீங்கள் விசுவசிக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் எப்பொழுது நம்புகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் நீங்குகிறது. ஆண்டவர் இல்லாத இடத்தில் உங்களுக்கு அற்புதத்தை இருக்க செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது நம்பிக்கை எல்லாரும் விசுவசிக்கணும். விசுவசிக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, விசுவசிக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. நல்ல தைரியமா சொல்லுங்க, விசுவசிக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென். அவனுக்கு மலை போல பிரச்சனை இருந்தாலும் சரி, அவனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அவன் சொல்லக்கூடியது என்னன்னா, என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். 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 அதனால தான் பாருங்க, தேவனை விசுவசிக்கிற ஒரு கூட்டம், தேவனை நம்புகிறவர்களுக்கு என்ன தெரியணும்னா, நீங்க வாசிங்க சங்கீதம் 37:5 முதல்ல நீங்க இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 37:5, திருப்பாடல் 37:5 வாசிங்கம்மா. உன் வழியை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், உபத்திரவங்கள், துக்கங்கள், துயரங்கள், சுத்தி முத்தி பிரச்சனை, உடனே என்ன பண்ற? உடனே என்ன பண்ணுவா? கவலைப்படுவ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரிஞ்சது என்னது? சொல்லுங்க. கவலைப்படுறது. என்னமா பண்ணுவேன்? கவலை. கவலை, குடும்பத்தை நினைச்சு கவலை, கணவன் நினைச்சு கவலை, மனைவி நினைச்சு கவலை, உறவுகள் நினைத்து கவலை, எத்தனையோ கவலைகளின் மத்தியில் நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கவலை இல்லாத மனிதர்கள் இல்ல. ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க கேட்கலாம், பிரதர் கவலைப்படாம இருக்க முடியுமா? கவலை இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா? எல்லா மனிதனுக்கும் கவலைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கவலைகள் வரும். பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் கவலைகள் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணுனா உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். நீ சொல்ற பத்தியா, என்ன செய்ய போறேன், யார் காலில் போய் விழ போறேன், யார்கிட்ட கையேந்தி உன்னை படிக்க வைக்க போறேன், யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, இப்படி நீ யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியோ அதெல்லாத்தையும் தூக்கி யார்கிட்ட கொண்டு வந்துரு? இதெல்லாம் உன் வழி. சொல்லுங்க, யார் வழி? சொல்லுங்க, யார் வழி? உன் வழி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வழியை நீ யார்கிட்ட கொண்டு வந்துடணும்? உன் கடவுளாய ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. உன் வழியை யார்கிட்ட கொண்டு வந்துரு? கானா ஒரு திருமணத்தில் தண்ணி ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது அப்படிங்கிற செய்தி மாதாவுக்கு கிடைச்சிட்டு, கிடைச்ச உடனே மாதா தனக்குன்னு ஒரு வழியை என்ன செய்யல, உண்டாக்கிட்டு போய் எப்பா ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு அவங்க பார்க்கல. அவங்க நேரம் வந்தது யார்ட்டன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொன்னாங்க, எப்பா ரசம் தீர்ந்துட்டு. பிரச்சனையை எங்கேயோ சுத்தி முத்திட்டு வரல, பிரச்சனைக்குரிய இடத்தை ஆண்டவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். கை தட்டுங்க பார்ப்போம். உங்கள் கணவருக்கு சில குடிப்பழக்கம் இருக்குதா, ஏதாவது உங்கள் பிள்ளைங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களா, நீங்கள் போட்டு மண்டையை உடைக்காதீங்க. உன் வழியை போய் மனுஷன் தேடாத. இந்த உலகத்தில் உள்ளவர்களிடத்திலே உனக்குரிய வழிகள் இல்லை. இந்த உலகத்தில் யாராலே உனக்குரிய சரியான காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்யவே முடியாதுங்க. ஆனா அன்னை மரியாதை பாருங்கள், நம் தாயை பாருங்கள், அந்த இடத்தில் இருந்த பிரச்சனையை அவ யார்ட்டையும் ஷேர் பண்ணல. என்ன பண்ணல? யார்ட்டையும் போய் சொல்லல. குறைபட்டுட்டு செய்தி மாதாவுக்கு தெரிஞ்சிட்டு அன்னை மரியா அங்கே 4 பேர்ட்ட சொல்லிட்டு வரல, ரசம் தீர்ந்துட்டான் தெரியுமா, ரசம் தீர்ந்துட்டான் தெரியுமா, ரசம் தீர்ந்துட்டான் தெரியுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு வேலை என்ன தெரியுமா, அங்கே குறைஞ்சிட்டுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறது, கொட்டை எடுக்க வேண்டியது, அடிக்க வேண்டியது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பரவட்டும். ஆனால் மாதா பிரச்சனைக்குரிய அந்த இடத்தை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை? மாதாவுக்கு தெரியும்
காலம் வந்துவிட்டது. கை தட்டுங்க பாப்போம். ஏற்ற காலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் செம்மையாய் நடத்துவார். Praise the Lord. Praise the Lord. ஏற்ற காலம் இதுதான். மாதாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அம்மா இன்னும் காலம் நேரம் வரல. ஆனா மாதா சொன்னாங்க, எப்பா அவர் சொல்றத செய்யுங்கன்னு வேலைக்காரங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னங்க நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் சீயோன் மலை போல் அசையாமல் இருப்பார்கள். அர்த்தம் என்ன? அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அப்பா பார்த்துக்கிடுவீங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே உங்கள் வேலை இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆமென். நடக்குமா? நடக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சுமந்துட்டு எந்த பாரத்தை வந்தீங்களோ அதை இன்னைக்கு இறக்கி வைங்க. அங்கே பைபிள் சொல்லுகிறது, தண்ணீர் ரசமாய் மாறியது. அங்கே முன்பு இருந்ததை விட இப்பொழுது இருப்பது அதிகம். மிக மிக அற்புதமானது. ஆமென். ஆமென். இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த சோகங்களும் வேதனைகளும் நீங்கி இன்னைக்கு நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஆமென். ஆண்டவருடைய கரத்தின் வல்லமையை காணப் போகிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் 1 பேதுரு 5:7 சொல்கிறது, வாசித்து பாருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கொடுத்து விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர். திருப்பாடல் 55:22 சொல்கிறது, ஆண்டவர் மீது உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கவலையோடு வந்திருக்கிறியா? சுமையோட வந்திருக்கிறியாமா? பாரத்தோட வந்திருக்கிறியா? ஆண்டவரே இந்த பிரச்சனையை யார் சரி செய்வா, இது எப்படி சரியாகணுங்கிற கேள்வியோட வந்திருக்கிறியா? இன்னைக்கு இயேசுவிடத்திலே நீ உன்னை ஒப்புக்கொடு. எப்படி? அவரை நம்பு. சொல்லுங்க, யாரை நம்பு? ஆண்டவரை சொல்லுங்க, யாரை நம்பு? ஆண்டவரை கைகளை பேர் சொல்லுங்க, யாரை நம்புங்க? ஆண்டவரை அதனால தான் பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 6:1 வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலேயே நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து மனமாற்றம், கடவுள் மீது நம்பிக்கை. கடவுள் மீது நம்பிக்கை. நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. கடவுள் மீது நம்பிக்கை. நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை? ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை வரணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆண்டவர்ட்ட எல்லாமே. சொல்லுங்க, என் கையில ஒண்ணுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என் கையில ஒண்ணுமே இல்லை, என் கையில ஒண்ணுமே. ஆண்டவர்ட்ட எல்லாமே இருக்கு. ஆண்டவர்ட்ட எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, என் கையில ஒண்ணுமே இல்லை, என் கையில ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர்ட்ட எல்லாமே இருக்கு. ஆண்டவர்ட்ட எல்லாமே. இதான் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணுமில்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர்ட்ட எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட எல்லாமே இருக்கு. ஆண்டவர்ட்ட எல்லாமே இருக்கு. உங்களுக்குரிய எல்லாம் தேவனிடத்திலே இருக்குது. அவரை நம்புங்க. இன்னைக்கு நீங்க அவரை நம்புங்க. ஏன்னா அவரை நம்புகிறவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிறான். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நான் 2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் 17ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனுஷனிடத்திலே நம்பிக்கை வைக்கிறவனும் வலுவற்ற மனிதனிடத்திலே தன் நம்பிக்கையை தேடுகிறவனும் சபிக்கப்படுவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேற சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, மனுஷனை நம்பாத. மனுஷரை நம்பாத. மனுஷனா யாரு? நாம தான். உங்க பிள்ளைங்க தான், உங்க கணவர், மனைவி, உலகத்தில் உள்ள எல்லாருமே யாரு தான்? சில நேரங்களில் நம்மளை அறியாம நம்ம என்ன சொல்ல தெரியுமா? நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். யாரை பார்த்து? மகனை பார்த்து. உன்னை நம்பி தான் இருக்கேன், இந்த உன்னை நம்பி தான் இருக்கேன்னு நீங்கள் சொல்லி வீணா அவங்க ஆசீர்வாதத்தை கெடுத்துடாதீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்லலை, மனுஷனை நம்புகிறவன் வலுவற்ற மனிதனிடத்திலே தன் நம்பிக்கையை தேடுகிறவன் சபிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்டவன்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தை படிங்க.
சீக்கிரம் அலைகடத்திலே தொலைக்காட்சிகளை நல்லா படிச்சு பாருங்க. இந்த நல்ல பண்ணிங்க. ஒரு மனிதனிடத்தில் போய் நம்பிக்கை வச்சு அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்னா, வசனம் 6ஆம் வசனம் நான் படிக்கிறேன். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர், பருவ காலத்தில் பயனடையார், பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். பிரைஸ் தி லார்ட். மனுஷனை நம்பி முடிச்சவங்க எல்லாம் இப்படிதான் போறாங்க. அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசேப்பு யாரை நம்பினாரு? ஒரு பானை பாத்திரக்காரன் ராஜாவுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுப்பான். அவனை ஜெயிலில் பார்த்துட்டாரு. அவனை பார்த்துட்டு அவனுக்கு சொன்னாரு, எப்பா நீ ராஜாவை திரும்ப பார்க்க போகும்போது என்ன செஞ்சிடாத, மறந்துடாதன்னாரு. விளைவென்ன? பைபிள் சொல்லுது, அந்த கேட்டை அவன் தாண்டியவுடன் அவனை மறந்துட்டான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க மறந்துடாதன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? நீங்க மறந்துடாதன்னு சொன்னீங்க. அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டா இருக்காங்க. பிரதர் என்ன மறந்துடாதீங்க, சிஸ்டர் என்ன மறந்துடாதீங்க. முன்னெல்லாம் நினைக்கிறதுக்கு என் வேலை போமா அப்படின்னு அவன் வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்ற ஆள் இருக்கு பாருங்க. கடைசியில் அதே ஆளால தான் உங்களுக்கு என்ன உள்ளது? பிரச்சனைகள் வருகிறது. நம்பினவர்களால் தான் துரோகங்கள். நம்ம கண்ணில் வடிகிற கண்ணீருக்கெல்லாம் காரணம் யாரு? சும்மா சொல்லுங்க. நம்ம கண்ணில் குடி ஓரமாக கண்ணீர் வடிதில்ல, அது காரணம் யாரு? சொல்லுங்க. எங்கேயோ ஒரு ஓரத்தில் நம்ம யாரையோ நம்பணும், அவங்க மூஞ்ச திருப்பிட்டாங்க, அவங்க தேவையில்லாமல் நம்மளை பற்றி பேசிட்டாங்க, அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு கொடுக்காம இருந்துட்டாங்க. இதுதான் நம்ம கண்ணில் நமக்கு கண்ணீருக்கு காரணம். ஆனால் இன்னைக்கு மாற்றுங்க. நீங்கள் இதுவரை இன்னைக்கு யாரையாவது நம்பி வந்திருந்தீங்கன்னா, என் பிரச்சனையை சரி பண்ண இவங்க இருக்கிறாங்க, நான் பிரதர் அவங்கள நம்புகிறேன், சாமியார் நம்புகிறேன், சிஸ்டர் நம்புகிறேன், ஒருத்தரை நம்பாத, எந்த போதகரையும் நம்பாத. ஒன்லி ஒரே ஒருவரை நம்ப வேண்டியவர் யார்? எல்லா வாயும் சொல்லட்டும், எல்லா வாயும் சொல்லட்டும். என் வாழ்க்கையில எனக்கு உரிய நம்பிக்கை யாரு? என் பிரச்சனையை தீர்க்கிறது யாரு? என் சார்பில் நிக்க போறது யாரு? என் தேவனாகிய ஆண்டவர். அது கஷ்டமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த இடத்தில் தேவனை சார்ந்திருங்கள். ஆமென். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்கிறது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் ஆண்டவரே அவர்களது அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர்விடுகிறது, வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையா இருக்கும், வறட்சி மிகுந்த ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க எப்போதும் கனி கொடுக்கும்படி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன முடிவு? என் நம்பிக்கையை கொண்டு போய் இந்த உலகத்தில் வைக்க மாட்டேன் ஆண்டவரே, வலுவற்ற மனிதனிடத்தில் வைக்க மாட்டேன், என் நம்பிக்கையாட்ட வைப்பேன், என் கடவுளாய் ஆண்டவரே உம்மிடத்தில் வைப்பேன். ஆமென். அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன்னா நீ பருவ காலத்திலையும் கனி கொடுப்ப, இந்த உலகத்தில் வறட்சி இருந்தாலும் உன்னுடைய தோட்டம் வற்றாத நீரூற்று போல, வளமான தோட்டத்தை போல, அது எப்போதும் செழிப்பின் பாதையிலே ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, கவலையே அல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். கவலைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வழிகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொடுத்து விட்டு அவரை நம்புவோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்புறீங்களா? நம்புறோம். எங்க பாரத்தோட போக போறீங்களா? பாரத்தை விட போறீங்களா? பாரத்தை விட போறோம். பாரத்தை விட்டுட்டு என்னத்தை சுமக்கணும்? என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற
அதிசயம். ஆமென். ஆமென். அற்புதம் சொல்லுங்க. அற்புதம், அற்புதம், சுகம், விடுதலை, செழிப்பு, எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் இன்னைக்கு சொந்தமாக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. நீங்க எதை விட போறீங்க? எதை கொடுக்க போறீங்க? எதை எடுக்க போறீங்க? நீ கொடு, எடு. எதை கொடு? கவலையை கொடு, ஆசீர்வாதத்தை எடு. சொல்லுங்க. நல்ல கொடு, எடு. கவலையை கொடு, ஆசீர்வாதத்தை எடு. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கைகளை தட்டி பாடுவோம். கலங்கி தவிக்காதே. இயேசுவே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிடுவாங்களா? கைவிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன செய்ய மாட்டாங்க? படிடாமாங்க, அடே படிடாமாங்க, அடே படிடாமாங்க. அதுக்கு மேலே நீயாச்சு, வாழ்வாச்சு. ஒருத்தர் சொன்னார், பிரதர் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. அல்லேலூயா. நான் கரையேறவே மாட்டேன்னு சொன்னவங்க நிறைய பேர். அதில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு அவங்க முன்னால் என் தேவன் என்னை கை தூக்கி எடுத்தார். இன்னைக்கு எங்கள் அப்பா எல்லாருக்கும் சொல்கிறாரு, நானே இந்த பைய விளங்க மாட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இருக்காருங்க, உண்மையிலே அவர் இவனை முன்னேற்றிட்டாரு. ஆமென். ஏன்னா அவருக்கு படித்து ஏறலை. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு 50-60 பேருக்கு மேலே வைத்து வேலை வாங்குகிற ஒரு ஸ்தாபனத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை யாராவது நீ இவ்வளவுதான், உன் கதி இவ்வளவுதான், இந்த உன் பையன்லாம் முன்னேற மாட்டான், நீலாம் விளங்க மாட்டேன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா? அந்த கையெழுத்தெல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் பாதைகளை அவர் திறப்பாராக. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. வாயை திறந்து பாடணும். அற்புதங்கள் நடக்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களும் மாறுவதாக, எல்லா பயங்களும் மாறுவதாக. அவரை நம்புகிற மனிதன் பாக்கியவான். ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை. அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். Praise the Lord.
நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்று அற்புதம் செய்கிறார். உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் இன்று அற்புதம் நடக்கிறது. எனக்காக யார் இருக்கிறா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு மாத்திட்டு எனக்காக இயேசு இருக்கிறார். எனக்காக இயேசு இருக்கிறார். நீங்க சொல்லுங்க என் சார்பிலே இயேசு இருக்கிறார். என் சார்பிலே இயேசு இருக்கிறார். உங்க சார்பில் யார் இருக்கா? சொல்லுங்க உங்க சார்பில் யார் இருக்கா? உங்க சார்பில் யார் இருக்கா? இன்னைக்கு இயேசு உங்க சார்பில் செயலாற்றுகிறார். ஆமென். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கணவருடைய வேலைக்காக, உங்க பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக, உங்களுடைய வியாதிகள் நீங்க, உங்களுடைய வாழ்க்கையில எங்க எந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களுக்காக செயலாற்றுகிறார். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? வாயை திறந்து சொல்லுங்க. நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? இயேசு மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். உணர்ந்து பாடுங்கள். இயேசுவில் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி வாய் திறந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, நான் தூக்கி சுமந்து கொண்டு வந்த எல்லா கவலைகளின் பாரத்தையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நீங்க உங்க கலக்கத்தை ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? தேவனை நம்ப வேண்டும். ஆமென். இரண்டாவது, தேவனை நம்புகிற ஜனங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 42ஆம் அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை, என் மீட்பரான கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். இன்னமும் நான் போற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்புங்க. அடுத்து என்ன செய்யுங்கன்னா தேவனை துதியுங்கள். என்ன செய்யுங்க? தேவனை சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யுங்க? தேவனை நீங்க அவரை நம்புங்க முதல்ல. ரெண்டாவது என்ன செய்யுங்க? துதிக்கணும். இன்னைக்கு நமக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது புலம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வருமான குறைவு பார்த்தவங்க என்ன செய்றோம்? புலம்புறோம். நினைச்சது நடக்கல உடனே என்ன செய்வே? புலம்புவேன். புலம்புறதை நிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கன்னா ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். அம்மா என்ன செய்யுங்க? துதிக்க ஆரம்பிங்க. பிரதர் என்ன செய்யுங்க? தேவனை துதிங்க. பக்கத்துல கை குடிச்சுங்க. ஆண்டவரை துதியுங்கள். துதியுங்கள். யாரை துதிங்க? ஆண்டவரை துதி. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு போற்றுவது துதிப்பது என்பது இன்னைக்கு நம்மளால முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவங்க பிரச்சனையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். பிரச்சனையவே புலம்புறோம், பிரச்சனையவே பேசுறோம். நீ யாரையாவது பார்த்தா எங்க பார்த்தாலும் சரி உடனே பாருங்க, உடனே அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அப்படின்றதும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட சோகமாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு சோகத்தை மாத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
பக்கத்தில் கை வச்சுருங்க. உங்கள் முகத்தை சோகமாக வைக்காதீங்க. பிரச்சனை இருந்தாலும் ஜம்முன்னு இருக்கணும். முடியுமா? என்னப்பா உனக்கு கவலையே இல்லையா? நான் ஏன் கவலை பண்ணும்? ஒருத்தர் சொன்னார், என்னப்பா உனக்கு கவலை? அவருக்கு 2 நல்ல நண்பர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கார மாதிரி இருக்கியப்பா, நான் ஏன்ப்பா கவலை பண்ணும்? பிரைஸ் தி லார்ட். என்ன கடவுள் இருக்காருப்பா. அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிடுவார். நான் கவலைப்பட்டு கடைசியில் என்ன கொண்டு போய் ஐசியூவில் வச்சு, அல்லேலூயா, சுகர் ப்ரெஷருக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க? அலர்ஜி நோய்க்கு காரணம் என்ன? நீ கவலைப்பட்டனா உடம்பு கப்பன்னு எது எரியும். சும்மா உடம்பு வலிக்குன்னு சொல்கிறீங்கள, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டாம், நீங்கள் உங்கள்கிட்ட கேளுங்க, கவலைப்படுறீங்களா அப்படின்னாலே உங்களுக்கு உடம்பு நினச்சி வந்துடும். சம்மந்தம் இல்லாமல் பாடி பெயின், உடலில் வலி வந்துடும். பக்கத்தில் கை குடிச்சுடுங்க. இப்படிப்பட்ட கவலை உனக்கு தேவையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கவலையை விட்டுட்டு யாரை நம்பு? ஆண்டவரை நம்பணும். இரண்டாவது அவரை என்ன செய்ய? அந்த பிரச்சனைகள், கவலைகள், தேவைகளின் மத்தியிலே ஆண்டவரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்யுங்க? துதிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். அவரை துதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க சங்கீதம் திருப்பாடல் 41ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவருடைய புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை எக்காலமும் சொல்லுங்க, ஆண்டவரை எக்காலமும். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். எப்போதும் எக்காலம் என்னது சொல்லுங்க? எக்காலம் என்னது? இன்பத்திலும் துதிப்பேன், துன்பத்திலும் துதிப்பேன், எல்லா நேரமும் துதிப்பேன். நடந்தாலும் துதிப்பேன், படுத்தாலும் துதிப்பேன், கிடைச்சாலும் துதிப்பேன், கிடைக்காட்டாலும் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். துதிக்க ஆரம்பிங்க. துதி எடுத்தா யார் ஓடுவா? சாத்தான் ஓடுவான். நீ முறுமுறுத்தா உன் வீட்டுக்குள்ள அவன் கும்மாளம் போடுவான். அல்லேலூயா. அண்ணா கடவுள், அண்ணா ஆண்டவர், அதை நிறுத்திடு. இல்லைங்கிறதுக்கு பதிலாக இருக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனம் சொல்றோட என்ன பலப்படுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வலிக்குங்கிறதுக்கு பதிலாக வலிமை உள்ளவனா என்னை மாற்றுகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருந்தலன்னு சொல்லுகிறதுக்கு பதிலாக சாட்சியா நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடாமுட்டா பயலேன்னு சொல்லுறதுக்கு பதிலாக ஞானத்தை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை எல்லாத்திலையும் துதி. வீட்டில் குழப்பமா, சண்டையா, சச்சரவா, சண்டை புலம்பல்னு சொல்றதுக்கு பதிலா சமாதானத்தின் தேவனே உமக்கு வாயை தர. துதி எங்க இருக்கிறதோ அங்கே துக்கங்கள் மாறும். துதி எங்க இருக்கிறதோ அங்கே சாத்தான் ஓடுவான். துதிக்கிற கூட்டம் ஜெயத்தை பெற்றுக்கொள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நீங்க துதிக்கிறவர்களாக மாறுங்கள், புலம்புகிற கூட்டமா இருக்காத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க துதிங்க. வியாதியில, பலவீனத்துல நீ என்ன கஷ்டத்தோட வந்தியோ இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை நம்பி அவரை என்ன செய்யுங்க? துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கையில கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் சீடர்கள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, இது சீடர்கள் என்ன சொன்னாங்க? இது எப்படி காணும் ஆண்டவரே? என்னங்க ஆண்டவரே, இந்த 5 அப்பமும் 2 மீனும் உட்கார்ந்து இருக்கிற ஆண்களே எத்தனை பேரு? 5000 பேர். இன்னைக்கு சாப்பிட்றத விட அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிட்றவனை விட அன்னைக்கு நல்லா சாப்பிட்றோம். அல்லேலூயா. சில ஊர்ல அசனம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க? வித்தியாசமா இருக்கும். அப்படியே பாத்திலாம் எடுத்து நடுவில் குழி வெட்டி
பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஒரு பெரிய ஒரு வேலையே நடக்கும். குழம்ப ஊற்றாத நெல் அப்புறம் ஊற்று. எதுக்குன்னா அங்கே வேலையெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. ஒரே ஆளுக்கு அசரம் முடிஞ்சு போயிடும் போல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் சமீபத்தில் ஒரு இதுக்காக போயிருந்தோம். அப்படி கூட ஒரு சகோதரர் வந்தார். அவர் சாப்பிட்றத அந்த ஹோட்டல் அந்த மேனேஜர் பார்த்துக்கிட்டே இருக்கார். வாங்கிக்கிட்டே இருக்காரியா. கொடுத்த சாப்பாடு 110 ரூபா, இவர் 500 ரூபா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். டோக்கன் எடுத்த என்னதான் அவர் பார்க்குறாரு. 4 பேர்த்துக்கு சேர்த்து வச்சு ஒருத்தனே என்ன செஞ்சுட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு இன்னையை விட அன்னைக்கு எத்தனை 5000 பேர் மொத்தமாக உட்காந்துருக்கான். சீடர்கள் சொல்றாங்க, இது இவர்களுக்கு எப்படி காணும் எம்மாத்திரம், இது எப்படியா நடக்கும்? இயேசு என்ன பண்ணாரு? 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கிட்டு அவங்களோட எந்த பேச்சும் பேசலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒன்னே ஒன்று பண்ணாரு. கரங்களை உயர்த்தி, தந்தையே உமக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்பா உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். அவர் துதித்தார். தன் பிதாவை அவர் துதித்த பொழுது, துதித்து அவர் ஸ்தோத்திர கானம் பண்ணிவிட்டு துதிக்கிறார், நன்றி சொல்லுகிறார். பாருங்க, அப்பத்தையும் மீனையும் பந்தியில் இருக்கவங்களுக்கு கொடுக்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பெரியது. உண்டார்கள், நிறைவடைந்தார்கள். மீதி 12 கூடைகளால் அவர்கள் நிரம்ப செய்தார்கள். துதிக்கிற கூட்டம் ஜெயிக்கும், புலம்புகிற கூட்டம் அழிந்து போகும். சில பேர் பாருங்க, இன்னைக்கு நேரத்தில் எனக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, வாழும் கடவுளே, வல்லலான இறைவா, ஏன் எங்களை கை நெகிழ்ந்தீர்? எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு? ஓட்டு என்னங்கள்ல சொல்லுங்க, ஓட்டு என்னங்களா? ஏங்க என்னன்னாங்களா? அதில் இந்த ஓட்டை இந்த எண்ணிக்கையை பார்த்துக்கிட்டே ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு டிப்ரெஷன் ஆகிருக்கும். சிலர் கேள்வி, நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணமே ஆண்டவர் நம்மளை கைவிட்டார எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு தலைவர்கள்லாம் யார் கையில் இருக்காங்க? இந்த உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் யார் கையில் இருக்காங்க? ஆண்டவருடைய கையில் இருக்காங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் புகட்டுவார். ராஜாவான எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவா இருக்கிற ஒரே தேவன் நம் தேவனாகிய ஆண்டவர். கை தட்டுங்க. அவர் நம்மளெல்லாம் கைவிடலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய செயல்பாட்டை இந்த தேசம் இந்தியா காண்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கென்று எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார். ஆமென். ஆமென். நாம புலம்ப கூடாது, நம்ம துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட எந்த காரியம் எழுந்தால் நாம செய்ய வேண்டியது என்னது? துதியுங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கைகள் தட்டி பாடும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கைதட்டி பாடுங்க. ஆமென். இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசுவே, உம்மை நான் துதித்திடுவேன். இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசுவே, நான் உம்மை துதித்திடுவேன். எந்த காலத்திலும் நேரத்திலும்
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். Praise the Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நான் பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், நோய் நொடிகள், தரித்திரங்கள், மனிதர்களுடைய எல்லாவிதமான எதிரான காரியங்களை நினைக்கிறேன், புலம்புகிறேன். அதிலிருந்து என்னை விடுவித்து உம்மை துதிக்கக்கூடிய துதியின் வல்லமையை எனக்குள் வைத்தருளும். என்னா எப்பொழுதும் உம்மை துதிக்கும். எனக்குரிய வெற்றியையும் ஆசியையும் நானும் என் குடும்பமும் காண்போம். ஆமென். மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 42ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? கடவுளையே நம்பியிரு. இன்னமும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நீங்கள் சங்கீதம் 40 முதல் வசனத்தை எடுத்து வாசி. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நல்ல கை தட்டுங்க பாப்போம். முதல்ல அவரை நம்பு, ரெண்டாவது அவரை துதிக்கிற நீங்க என்ன செய்யணும்? வெயிட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு குழந்தை பிறக்கணும்னா எவ்வளவு நாள் வேணும் சொல்லுங்க? 9 மாதம் 15 நாட்கள். என்ன அப்படிதானம்மா? 10 மாதத்தில் யாரும் பிறந்தீங்களா? இல்லை. 10 மாதத்தில் யாரும் பிறக்க மாட்டீங்க, வெட்டி எடுத்துருவாங்க. ஆப்ரேஷன் தான். என்ன 9 மாதம் ஒரு 15 நாள். என்னடா பிரதர் இப்படிலாம் கணக்கு போட்டு வச்சுருக்காரு நினச்சிடாத, தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு இப்படி ஓடும், அதனால தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் சொல்லுகிறது காத்திரு. என்ன செய்? காத்திருந்தேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை என்ன தெரியுமா? நான் வந்தேன், கேட்டேன், கொடுக்கலன்னா நான் வேற வழியை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சிக்கலில் மாற்ற ஒரு கூட்டம். நான் அப்படி இருக்காத. இந்த தேவ ஜனங்கள், அவன் இஸ்ரேல் ஜனங்கள், ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி வழி நடத்தினாரு. ஆனால் இவனால் வெயிட் பண்ண முடியல. என்ன செய்யல? ஆண்டவருக்காக காத்திருக்க முடியாததுனால்தான் அவங்க என்ன பண்ணாங்க? கடவுளை விரோதமாக அவர்கள் முறுமுறுத்த பொழுது அவர்கள் 40 வருஷம் பாலைவனத்தில் அலைய வேண்டியது வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்களேன். ஒரு செடி வளர வேண்டும் என்றால், சரி, ஒரு விதை வளர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். என்ன செய்யணும்? காத்திருக்கணும். விதை முளைக்கிறவரை என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எல்லாம் பாருங்க என்னது, எல்லாம் இன்னைக்கு உடனடி சாப்பாடு. அப்படிதானே? என்னது என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு. பிரதர் நல்ல ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் ஃபாஸ்ட், உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நீங்கள் ஒரு முடிவில் வரணும். நான் அவருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவருக்காக காத்திருக்கிற மனிதன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நீங்க யாருக்காக காத்திருக்கணும்? ஆண்டவருக்காக. அம்மா, நீங்க யாருக்காக காத்திருக்கணும்? ஆண்டவருக்காக. தம்பி, நீ யாருக்காக காத்திருக்கணும்? ஆண்டவருக்காக. நீ ஆண்டவருக்காக காத்திரு. இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியங்களை பாருங்க, இந்த படைப்புகள் எல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்குதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளே, நீ உணவளிப்பீர் என்று படைப்புகள் உமக்காக காத்திருக்கிறது. இளம் சிங்கங்கள் காத்திருக்குதான். ஆனால் இன்னைக்கு நம்மளால மட்டும் என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. ஆபிரகாமுடைய மனைவியால காத்திருக்க முடிஞ்சதா? சொல்லுங்க, முடிஞ்சதா? இல்ல. ஒரு பாருங்க, நல்ல தேவன் காண்பிக்கிற ஒரு நபர், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி யாரு? சாராள். அந்த அம்மாவை பாருங்க, காத்திருக்க முடியல. என்ன பண்ணுச்சு? வேலைக்காரியை கொண்டு போய் உடனே என்ன பண்ணிட்டு
நீர் உடனே எனக்கு பிள்ளையா பெற்று தர்றதுக்கு இவ்வளோ தவிர வேற வழி இல்லைன்ட்டு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு விளைவு இன்னைக்கு வர சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு வர உலகம் முடிகிற வரை இந்த சண்டை தீரவே தீராது. ஏன் அங்கே ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாச்சு, உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை தான். இன்னைக்கு கடவுளுக்காக காத்திருக்காம நீங்கள் இஷ்டம் போல் எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனை நம்புங்கள், உங்கள் கலக்கம் தீரும். இரண்டாவது தேவனை துதியுங்கள், உங்கள் கலக்கம் தீரும். மூன்றாவது அவருக்காக காத்திருங்க. அவருக்காக என்ன செய்யுங்க? காத்திருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வசனத்தை நீங்கள் லேசாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 வசனம் வாசிக்கிறீங்களா? 64:4. தம்மை நம்பி இருப்போருக்காக, தமக்காக காத்திருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி நாங்க கேள்விப்பட்டதும் இல்ல, செவியுற்றதும் இல்ல, கண்ணால பார்த்ததும் இல்ல. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் முதல்ல யாயீரை போல உங்கள்கிட்ட சொன்னேன். யாயீருடைய வீட்டில் மகள் மரணப்படுக்கையில் கிடக்கிறா. அந்த அப்பா யாயீர் வந்து இயேசுவை கூப்பிடுறாரு. இயேசு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெண் இயேசுடைய ஆடையின் விளிம்பை தொட்டா. அவ சொல்லிக்கிட்டே தொடுறா மனசுல, நான் இவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், நான் சுகமாயிட்டா. அதுக்குள்ள இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டபக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், யாயீர் நீ ஓடியா, ஏன்னா அவன் மகன் என்ன ஆயிட்டா? இறந்து விட்டாள். இறந்துட்டா. ஒரு மகள் இறந்துட்டான்னு அப்பா என்ன செய்வார்? ஏங்க சொல்லுங்க, அழுதுகிட்டு இருப்பாரு. அப்புறம் ஸ்லோவாக போவார். பரவாயில்ல, ஒரு டீ போடுங்க குடிப்போம்னா சொல்லுவார், அட பாவி, உன்னை நம்பி உங்க கூட நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே, என் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாமே, ஓடுவான். ஆனால் ஆண்டவரை பாருங்க, அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், பயப்படாத, கலங்காத, நம்பிக்கை மட்டும் இழந்துடாத. அவன் பார்க்குறான், செத்துட்டாங்கிற செய்தி முக்கியமா, ஜீவனோடு வாழ வைப்பாருங்கிற செய்தி முக்கியமா? இயேசு அந்த மனிதனை அவனை ஆற்றினார், தேற்றினார். அவனும் இயேசுவுக்காக காத்திருந்தான். அந்த இடத்தில் உயிர்ப்பின் வல்லமை வெளிப்பட்டது. ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறந்தார். ஜீவன் புறப்பட்டது. ஆமென். இன்னைக்கு உங்க துக்கங்கள் மாறுமா? வேதனைகள் மாறுமா? உங்கள் கலக்கங்கள் தீருமா? எப்பொழுது? ஆண்டவரை நம்புங்கள், அவரை துதியுங்கள், அவருக்காக காத்திருங்கள். வசனம் சொல்லுகிறது, எசையா 40:31 படிச்சுக்கோங்க. அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள், உயரே எழும்புவார்கள், கழுகை போல ரெக்கை விரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமடையும்படி எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை நம்ம இது இறங்கி வருகிற நேரம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தே. கண்களை மூடி நெஞ்சில கை வைங்க. இன்னைக்கு உங்க கலக்கம் தீரணும்னு விரும்புறவங்க மட்டும் 2 கையை உயர்த்துங்க. என் கலக்கங்கள் தீரணும்னு விரும்புறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் கலக்கங்கள் நீங்க, என்று ஒரு நல்ல பாவ சங்கீதத்திலே என் பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய விடுதலையின் ஆசீரை நான் பெற்றுக்கொள்வேன். ஒரு 15-20 பேர் பாவ சங்கீதத்துக்கு போங்க. பாவ சங்கீதத்துக்கு சீக்கிரம். கலக்கம் மாறணும். வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிஸ்னஸை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காமல் இருக்குதோ
நல்ல ஒரு பாவம் செய்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, டைவர்ஸ் லெவல், ஏதாவது குடும்ப தகராறுகள் இதெல்லாம் இருக்கிறவங்க அப்படியே போயிருங்க. மகள் பிரிஞ்சிருக்கிறா, மகன் பிரிஞ்சிருக்கிறான், அதே மாதிரி ஏதாவது தோல்வியை சந்தித்தவங்களா நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல பாவ சங்கீதனம் பண்ணணும். அருட்தந்தை இடத்துல நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்ய ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக அங்கே காத்து இருக்கிறார். 2 கைகளை உயர்த்துவோம். அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என் மனக்கலக்கங்கள், மன பயங்கள், உடல் நோய்கள், வாழ்க்கையிலே இன்று வரையிலும் தடைபட்டிருக்கிற இவைகளால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா கலக்கத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும், என்னை ஆசீர்வதியும். ஆமென்.